ஆ வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாயை தாங்க அது. என்ன சொல்றது? பார்த்தீங்கன்னா, ஒரு 27, 28 வயசுல தான் வந்தோம். சரி ஊர்ல இருக்க கடன முடிச்சிடலாம். ஒரு 2, 3 வருஷத்துல முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஊரோட போய் செட்டில் ஆயிடலாம். அப்படின்னு சொல்லி நெனச்சது தாங்க லைஃப்ல. அப்படியே நான் லைஃப் போகுது. 26லேருந்து 30 ஆகுது. சரி ரைட்டு நம்ம இன்னும் 2 வருஷம் இருந்துருவோம் அப்படின்னு நெனச்சா, வருஷங்கள் தான் மாறிக்கிட்டும், போய்க்கிட்டுமே இருக்கே தவிர, அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அங்கேயே தாங்க நிக்குது. அங்கேயே ஸ்டக் ஆகி தாங்க நிக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாரி போயிட்டுருக்கு. இந்த மாரி நம்மள்ல பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஊர்ல வந்து நம்ம அம்மா, அப்பா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொல்லிப்பாங்க. "அவன் பாருயா ஊர்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கான் வெளிநாட்டுல இருந்து" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நிஜமா தான் சொல்றேங்க. நம்ம அந்த பங்கர் காட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரூம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் படுத்து தூங்குவானுங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேல லைட் ஆன் பண்ணியிருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. காலைல வந்து பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் 15 நிமிஷம் தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அதில வந்து ஒரு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா, கதவ தட்டுவானுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரு கொடுமையான வாழ்க்கைய தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனா, நம்ம வீட்ல சொல்லுவாங்க, மாசம் மாசம் காசு கிடைச்சிருது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, ஒவ்வொரு ஆம்பளையுமே சரி, தான் குடும்பத்துக்காக அவ்வளோ தியாகம் பண்ணிட்டு, அவனுடைய வாழ்க்கையில பாதி வயச அவன் வந்து வெளிநாட்டிலேயே வாழ்ந்துட்டு, கடைசியா ஒண்ணும் இல்லாம அங்க போய் நிக்கிறாங்க. இப்படியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ, அதனால இப்படி வெளிநாட்ல வாழக்கூடிய மக்கள தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு வரும்போது, அந்த சில நாட்களாச்சும் அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. தேங்க் யூ.